ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டெவலப்பர்ஸ் லைஃப். ஐ எம் சேனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைவ் ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ என்றைக்கு ஓப்பன் ஆகுது, அப்ளை பண்ணால் லிஸ்டிங் கெயின் கிடைக்குமா, எல்லா டீட்டெயில்ஸும் ஒரு ஷார்ட் ஓவர்வியூவாக பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட் ஓவர்வியூ பார்த்தாலே போதும், இன்டெப்த்தாக நீங்கள் ஐபிஓ அனலைஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஓகேங்களா? இது என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா நவம்பர் 9 ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 11. அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 16. லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 21. இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா நவம்பர் 17 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி கிரெடிட் ஆகிடும். இதோட ப்ரைஸ் பேண்டு பாருங்கள், 450 ருபீஸ்லேருந்து 474 ருபீஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேரோட வேல்யூ நீங்கள் 31 ஷேர்ஸ் வாங்கியே ஆகணும். அதுக்கு எவ்வளோ மணின்னு பார்த்தீங்கன்னா 14,694 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். ஒரு லாட் வாங்கணும் 14,694 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? இதோட இஷ்யூ சைஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 1960 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் இது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் லிஸ்டிங் ஆகுது. நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நவம்பர் 9 ஓப்பன் ஆகி 11 க்ளோஸ் ஆகுது, 21 தான் வந்து லிஸ்டிங் ஆகுது. ஓகேங்களா? ஃபைன். அடுத்து இதோட கம்பெனியோட டீட்டெயில்ஸ் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கணும் தேவையில்லை, ஏன்னா பேர்லேயே இருக்குது பாருங்கள், 5 ஸ்டார் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்றது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 311 பிரான்ச்சஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா. ஆனால் இவங்க சவுத் இந்தியாவில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா. ஓகேங்களா? இது வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, சென்னை பேஸ்ட் கம்பெனி இது வந்து. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 4306 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1,85,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க இது வரைக்கும். ஸோ ஸ்லோலி இவங்க வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் கம்பெனி கொஞ்சம் க்ரோ ஆகிட்டு வராங்க. ஓகேங்களா? இதோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் பாருங்கள், 31 மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 787 கோடி ரெவன்யூவாக இருந்தது. 31 மார்ச் 2022, அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1256 கோடியாக வந்து ஸ்லைட்லி சேஞ்சஸ் ஆகிருக்கு. ரொம்ப அதிகமான இதுன்னு சொல்ல முடியாது, ஓரளவு சேஞ்ச் ஆகிருக்கு. பரவாயில்ல, இந்த கொரோனா பீரியடில் வந்து இவங்க வந்து சர்வே ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? அண்ட் இது வந்து எதில் லிஸ்ட் ஆகுது, ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னா கரிஷ்மா. நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு இந்த இதில் தான் நீங்கள் போய் பார்க்கணும். ஓகேங்களா? இவ்வளோ தான். ஸோ இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம போய் பார்க்கணும். இதுதான் அவங்க சைட்டு. நீங்கள் இதில் போய் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ, நீங்கள் எந்த ஐபிஓ அப்ளை பண்ணாலும் அது எது சம்மந்தமானது, எந்த ஃபினான்ஷியல் செக்டர் கீழே வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? இந்த 5 ஸ்டார் groups.inல போய் பாருங்கள். ஸோ நான் இன்டெப்த்தாக காட்ட முடியல, ஏன்னா சிஸ்டம் ஸ்டக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஜஸ்ட் ஓவர்வியூ பார்த்துக்குங்க. இது என்ன ஐபிஓ, இது எவ்வளோ தூரம் பிரான்ச்சஸ் வந்து இருக்குது, இவங்க ஃப்யூச்சரில் வந்து நல்லா க்ரோ ஆகுங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம 1 by 1 பார்த்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு நிமிஷம் நான் கிளிக் பண்ணியிருக்கேன், லோட் ஆகிட்டு இருக்கு, பார்க்கலாம் என்ன பண்ணுது. ஸோ இதுதான் அவங்க ஏற்கனவே நான் காமிச்ச மாதிரி தான். அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து லொக்கேஷன் பார்ப்போம், அவர் லொக்கேஷன் கொடுத்துறதுல என்னென்ன எங்கெங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இல்லை, ரொம்ப நேரம் ஆகுது, 1 minute நாம் பார்த்துருவோம் அதோட லொக்கேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் பார்க்குறோம், ரொம்ப அதிகமாகலாம் பார்க்கலாம். வேறு எங்கெங்கே இருக்குது, புதுச்சேரி, உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். ஸோ இங்கெல்லாம் அதோட லொக்கேஷன்ஸ் வருது. ஸோ ஸ்லோலி அவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் மட்டுமே நிறைய இடத்துல கவர் ஆகிடுச்சு. ஆனால் இவங்க கேரளா இதிலலாம் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணலன்னு, தெலுங்கானா இதில் பண்ணியிருக்காங்க, அதுக்கடுத்து சென்டர் ஆஃப் தி இதில் பண்ணியிருக்காங்க, இன்னும் குஜராத் இங்கிட்டலாம் போகல. ஓகேங்களா? இவ்வளோ தான் இதோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ இது அப்ளை பண்ணலாமா வேணான்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நான் சொல்கிறது வந்து ரிஸ்கின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபினான்ஸ் செக்டர்னால நீங்கள் வந்து லிஸ்டிங் கெயின் மட்டும் எடுங்க. அதாவது அப்ளை பண்ணுங்கள், உடனே எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதை எடுத்துகிட்டு வந்துடணும். இல்லை ஏறும் அப்படின்னு 2 நாள் 3 நாள் போட்டிங்கன்னா வந்து வெரி ரிஸ்கின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஒன்லி ரிஸ்கி அப்ளையாக தான் நீங்கள். ஓகேங்களா? என்றைக்கு லிஸ்ட் ஆகுதோ அன்றைக்கி மார்க்கெட் சுச்சுவேஷன் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3,000 இல்லை 2,000 ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு இம்மிடியேட்டாக வந்துடணும். ஹோல்டில் போட்டிங்கன்னா அது லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு ஓவர்வியூவாக கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி இதை அப்ளை பண்ணாமா வேணாமான்றதை கன்சிடர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பை பாய்.